1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஏசப்பா மேலே உனக்கு அன்பு இருக்கான்னு கேட்டால், ஆமாம் நமக்கு ஏசப்பா மேலே அன்பு இருக்குது, இன்னும் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்படி ஏசப்பா மேலே அன்பு இருக்கிற நம்ம ஆண்டவருடைய குணநலன்களை நம்ம வெளியே காட்டணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஜென்ம ஸ்பாவத்தையும் இன்னும் நமக்குள்ளாடி இருக்கிற தீய குணத்தையும் மற்ற மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்படி நம்ம வெளிப்படுத்திட்டு ஏசப்பாவை நேசிக்கிறேன், அவர் மேலே அன்பு செலுத்துகிறேன் நம்ம சொல்கிறது எல்லாமே நம்மளே நம்ம வஞ்சிக்கிறது மாதிரி, நம்ம ஒரு பொய்யின் ஆவியை கொண்டவர்களாக நம்ம காணப்படுறோம். ஏசப்பாவை உண்மையாக அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய குணநலன்களை தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா மேலே அன்பு கூறுகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்களை நம்ம பகைக்கிறோம், நம்ம டெய்லி பார்க்குறவங்கள பகைக்கிறோம், இன்னும் சில பேர் மேலே நம்ம கசப்பை கொண்டிருப்போம், சில பேர் நமக்கு தீமை செய்வாங்க அவங்கள நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம துடிப்போம். அப்போ எப்படி நம்ம ஏசப்பாவை உண்மையாக அன்பு கூறுகிறோன்னு நம்ம சொல்ல முடியும்? ஏசப்பா மேலே உண்மையாக அன்பு இருந்துச்சுன்னா அவருடைய குணநலன்களை நம்ம காட்டுவோம். சில வேளை ஏசப்பா தன்னுடைய காட்டி கொடுத்தவங்களை, இன்னும் அவரை காயப்படுத்தினவங்களை, இன்னும் அசட்டை பண்ணவங்களை ஏசப்பா மன்னிச்சாங்க. ஏசப்பாவை உண்மையாக அன்பு கூறுகிறோன்னா அவருடைய குணநலன்கள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படணும், ஆவின் கனிகள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படணும். ஏசப்பா கிட்ட ஆவின் கனிகளை கேட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.